இன்றைக்கு நம்முடைய விளக்க பகுதியில் ஒரு முக்கியமான ஜோதிட சந்தேகத்திற்கான ஒரு விளக்கம். லக்னம் முக்கியமாக, ராசி முக்கியமாக? சில நிலைகளில் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிடர்களுக்கே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் உண்டு. ராசி பலனாக சொல்கிறீங்க, தொலைக்காட்சிகளில் வர்றதெல்லாம் ராசி பலன் தான் வருது, லக்ன பலன் வர்றதில்லை. பொதுவான வெகுஜனங்கள் ராசி பலனை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் சிலர் மட்டும் லக்னம் என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது முக்கியமாக, அது முக்கியமான்ற ஒரு அமைப்புகள் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் லக்னம் என்பது உயிராக இருக்கும், ராசி என்பது உடலாக இருக்கும். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் தான். உயிர் இல்லாமல் உடம்பு இயங்க முடியாது, அதே நேரத்தில் உடல் இல்லாமல் உயிரும் இயங்க முடியாது. ஆனால் உயிர் தான் முக்கியம் இல்லையா? ஆக ஒரு தனி மனிதனுடைய ஜாதக பலன் பார்க்கும் பொழுது அவர் நேரடியாக ஜோதிடரிடம் போகிறார் இல்லையா? அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவர் ராசியை பார்க்க மாட்டார். அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்பது என்ன, அந்த லக்னாதிபதி என்பவர் என்னவாக இருக்கிறார், அந்த லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்கிறதை வச்சு தான் அவர் சொல்கிறார். ஆக பொது பலன் சொல்வதற்கு ராசி தேவைப்படுகிறது, அது பொதுவாகவும் இருக்கிறது. எப்படி ஒரு மேஷராசிக்காரர் இன்றைக்கு இது மாதிரியாக ஒரு விஷயத்தை அனுபவிப்பார் என்பதை, மேஷராசியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 60-70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பது நிச்சயமல்ல. அது ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு நிலையில் மேஷராசிக்கு சனி இந்த இயக்கத்தில் இருக்கிறார், செவ்வாய் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று. அதே நேரத்தில் லக்னம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக சொல்லக்கூடியது. அது உங்களுடைய ராசி கட்டத்தில், அந்த 12 கட்டத்தில் நீங்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நீங்கள் மேஷராசிக்காரர் தான், 60 கோடி பேரில் ஒருவர் தான். அந்த 60 கோடி பேரில் நீங்கள் எந்த நிலையில் தனித்துவமாக இருக்கிறீர்கள் என்பதை அந்த லக்னப்படி தான் பார்க்க முடியும். ஆகவே லக்ன ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த தசாபக்தி அமைப்புகளோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இது ஒரு மிக துல்லியமாக ஒருவருக்கு பலன்களை சொல்ல முடியும். அப்போ எப்படிங்க நீங்கள் லக்னம் ராசின்னு கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தா, நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு வண்டி இருக்கிறது, ஒரு காரோ ஒரு மாட்டு வண்டியை கூட வச்சுக்கோமே. ஒரு வண்டி இருக்கிறதுனா 2 பக்கமும் ஒரு குறைந்தபட்சம் 2 சக்கரமாவது தேவைப்படும். ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது, ஒரு பக்கம் பைக் இருக்குது, ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. அதுக்கு ஒரு சக்கரம் இல்லை, 2 சக்கரம் இருக்குது இல்லையா? அந்த 2 சக்கரமும் இணைந்திருந்தால் தானே சில நிலைகளில் அந்த வண்டி ஓடுது. அது மாதிரியாக லக்னம் என்பது ஒரு சக்கரம், ராசி என்பது ஒரு சக்கரம். இந்த 2 சக்கரங்களும் இணைந்து ஒரு நிலையில் பலன்கள் என்கின்ற ஒன்றை இயக்குகின்றன என்பதுதான் உண்மை. இந்த ராசி என்பது கோச்சாரத்தை குறிக்கக்கூடியது, லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பை குறிக்கக்கூடியது. அப்போ லக்னப்படியான பலன்கள், தசாபக்தி பலன்கள் எப்படி உங்களுக்கு இருக்கின்றன என்பதை பிறந்த ஜாதகத்தின் வழியாக பார்த்து கொண்டு அதை ஒரு நிலையில் உறுதி செய்வதற்காக இன்றைய கோச்சார அமைப்பில் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது, உங்களுக்கு ராசிப்படி அஷ்டமச்சனி நடக்கிறதா, ஏழரை சனி நடக்கிறதா, அல்லது ராசியை இருள் கிரகங்கள் சூழ்ந்திருக்கிறதா, ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கிறதா என்பதையும் கணக்கிட்டு கொண்டு தசாபக்தியின் அடிப்படையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய தகுதி அமைப்புகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு பார்க்கப்பட வேண்டியது தான் ஜோதிடம். அதனால் லக்னம் முக்கியமாக, ராசி முக்கியமானா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் தான் முக்கியம். எந்த இடத்துல எது முக்கியம், எந்த இடத்துல எவர் ஒரு நிலையில் பின்தங்குகிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஆகவே லக்னம் என்பது சர்வ நிச்சயமாக அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும், ராசி என்பது துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் என்பதாகவே இந்த ஜோதிட விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.